மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். வணக்கம். அன்பு நிறைந்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்குதுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், உங்களுடைய ஒவ்வொரு சூட்சமும் ஒவ்வொரு நுட்பங்களும் இரவு பகல் தூக்கமில்லாத செயல்படுகின்ற அந்த விதமும், இல்லை ஏதேனும் ஒரு சிந்தனையை தன்னுள் போட்டு தனக்கென்ன அதை நிரூபித்து காட்டுகின்ற தன்மையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு 2க்கு உடையவன் அழகாக போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா 5ஆம் இடத்துல போய் உட்கார்றான். உட்காரும்போது இந்தாண்ட வரக்கூடிய செவ்வாய், அங்கு இருக்கக்கூடிய சுக்கிரன், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க. ஏன் நம்ப மாட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்க்கமான முடிவு தெரியும் வரை உங்கள் வாய் திறந்து நீங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க. அந்த சூரியன் உங்களை சொல்ல விடாது. அதே நேரத்தில் கேதுவோட பயணம் அதை எதிர்நோக்கி உங்களுடைய வாகத்தையும் வாக்குஸ்தானத்தை நோக்கி வர இருப்பதால், நீங்கள் என்ன அதோடைய சாரத்திலும் வர இருப்பதால் நீங்கள் ரொம்ப கவனமாக பேசணும். ஆனால் அவதூறுகளும் வீண் பிரச்சனைகளும் தேவையற்ற சிந்தனைகளும் நீங்கள் செய்வதாக அவர்கள் வெளியிலிருந்து உங்கள் மீது தூற்றுவார்கள். சிலர் போற்றுவார்கள், பலர் தூற்றுவார்கள். தூற்றினாலும் போற்றினாலும் கடகராசி நேயர்கள் மட்டும் தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருப்பார்கள். தன்னுடைய நுட்பமான அறிவின் மூலமாக, தன்னுடைய சிந்தனையின் மூலமாக பொது நல சேவையை கருதி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களை மிகவும் அற்புதமாக எடுத்துக்கிட்டு போகும். உங்களுடைய பயணத்தில் இந்த சந்திரனுடைய வீடு தான். அந்த சந்திரன் ஒரே மாதத்தில் 27 நட்சத்திரம் சுழண்டு வரும். அப்படி சுழண்டு வரும்போது 27 வகையான மனிதர்களை அது சந்தித்து அவர்களுடைய மனோபாவத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவரவர்கள் பிறந்த பிறப்பின் தன்மைக்கு ஏற்ப அவரவர்கள் தன்னை உணர்வார்கள், உணர வைக்கும். அந்த நேரத்தில் இந்த ராகு, இந்த சனி, இந்த கேது முப்பெரும் தேவர்கள் இவர்கள்லாம், இவங்கெல்லாம் ஞானத்தையும் நியாயத்தையும் அள்ளித்தரக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பக்குவப்படுத்துவார்கள். பக்குவப்படுத்தும் போது கடகராசி நாயர்கள் மிகவும் சிந்தையோடும் சிறப்பான நெறிமுறையோடும் வாழுவதற்கான காலம் இது. அந்த நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். உங்களுடைய பயணம் இப்பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். சிரமங்கள் வரும். அந்த சிரமத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கும். எதையும் போற்றி புகழ வேண்டுமானால் முன்னாடி பல சாதனைகள் செய்ய வேண்டும். அதுபோல தான் இந்த நேரம் நீங்கள் பல சாதனைகள் செய்வதற்கான நேரம் இது. ஆகையினால் இவர்கள் தூற்றுபவரை பற்றி நமக்கு கேள்வி இல்லை. நமக்கு தூற்றுவாங்க போற்றுவாங்கன்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படுற ஆள் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜாதக நுட்பத்தை உள்ளே கொண்டு வந்து இது பொது விதியோடு இணைச்சி பார்க்கும்போது சற்று மாறுபட்டாலும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்துன்னு கொடுக்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடியதை நாள், நட்சத்திரம், திதி, கரண, யோக வாரத்தின் மூலமாக இந்த வார பலன், இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னு நுட்பமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பொதுவாகவே ஜாதகத்தையே நம்ப மாட்டீங்க, ஜாதகாரங்களையும் நம்ப மாட்டீங்க, சாதாரண மனிதர்களையும் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்புகிற ஒரே ஆள் உங்கள் மனசாட்சி தான். உங்கள் மனசாட்சி மட்டும்தான் உங்களோடு பேசுமே தவிர மற்றவர் யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஏன் நம்ப மாட்டீங்கன்னா, பல பேர் பல விதமாக பேசியதும் அவங்க அனுபவித்ததும் உங்களுடைய பயிற்சி வகுப்பில், உங்களுடைய வாழ்க்கை என்ற பயிற்சி வகுப்பில் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நிறைய விஷயங்களை உணர்ந்து வச்சுருப்பீங்க. அந்த உணர்ந்ததை ஒப்பிட்டு பார்க்கும்போது பிறர் என்ன சொல்ல போகிறாங்க, இதுதான் சொல்ல போகிறாங்கன்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வார்த்தை கொடுத்தா அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், ஆழ்மன தியானம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை உணர்ந்து உங்களுடைய நுட்பமான கருத்துக்களையும் அதில் போட்டு காலத்துக்கு ஏற்றது போல் உங்களுடைய கருணையையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஆகையினால் நீங்கள் ஒரு அஞ்சானஞ்சன் என்றும் சொல்லுவாங்க, கோழைன்னு சொல்லுவாங்க. யார் அவங்கவுங்க பார்க்கும் கண்ணுக்கு தகுந்த மாதிரி, கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க. யார் எது சொன்னாலும் உங்களை நீங்கள் வெல்லுவீர்களே தவிர பிறர் வெல்ல முடியாது. ஆகையினால் உங்களோடு கலந்து உறவாடாமல் எவராலையும் தன்னுடைய இச்சையாக எதுவும் செயல்பட முடியாது. எதிர்த்தாலும் கூட உங்களோட அனுசரித்து தான் உங்களை அழைச்சிட்டு போவாங்க, இல்லை அனுசரணையாக பேசி தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. ஆகையினால்
இல்லறத்திலிருந்து உங்களுடைய படிப்பு வரையும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சியும் சிறப்பாக இருக்கும். எனவே கடகராசி நேயர்கள் உங்களுடைய கருத்தையும் கவனத்தையும் சிறப்பாக வைத்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் அருளை பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். ராசிக்கு 4வது வீடு கடகராசி. அற்புதமான ராசி. தாய்மை குணம் உடைய ஒரு ராசின்னு சொல்லலாம். படித்த பண்புள்ள ஒரு ராசியோடைய தன்மை இந்த கடகராசி. அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசின்னு சொல்லலாம். கடகராசியில் பொதுவாக ஆண்கள் பிறந்திருந்தா ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு யோகத்தில் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் நிறையா இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் அவப்பேறு அவமானங்கள் தெரியாமல் இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தீங்க. ஏன்னா அஷ்டம சனியும் உங்கள் ஜாதகத்தில் வந்து பலமாக இருந்திருக்கு. அந்த அஷ்டம சனி உங்களை விட்டு விலக போகுது. முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து, மாமியார் மாமனாருடைய சொத்து, ஏதோ ஒரு சொத்து பத்து உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு டாக்டரா, ஒரு அட்வொகேட்டா, இன்னும் ஒரு நல்ல ஒரு படிப்பு படிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கொஞ்சம் பாவம்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு தான் மனைவி மக்கள் தன்னுடைய கணவன் பிள்ளைகளுக்காக ஓடோடி உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஜாதகமும் கூட. நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒரு கொஞ்ச காலமாகவே. உங்களுக்கும் யோகம்தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நேரம் வருது. ஒரு ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஒரு உயர் பதவி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. ஏன்னா அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் இன்னைக்கு விலகுறாரு. ஏன்னா மீன ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. குருவுடைய வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால சாதாரண டீச்சர் ப்ரொஃபஸர் ஆகலாம். சாதாரண ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு உயர்ந்த பதவி அடையலாம். இப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்கள் 2024 டிசம்பர் மாதம் உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு வருஷம். உங்கள் கஷ்டம் எல்லாமே விலகி போச்சு. இனிமே நீங்கள் யோகக்காரனாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. நல்ல ஆன்மீக சிந்தனைகள், தெய்வத்துடைய அனுகிரகங்கள், தேவதையுடைய அனுகிரகங்களை நீங்கள் இனிமே தான் அடையக்கூடிய ஒரு நேரம் உண்டு. இப்படி முறையாக தெய்வத்தை முறையாக ஒரு அமைப்பில் பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் கஷ்டம் எல்லாமே விலகி இருந்து இனி வரக்கூடிய 2025 ரசித்து ருசித்து வாழக்கூடிய ஒரு தன்மையில் வாழணும். அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. சந்திர பகவானை வழிபடுங்க. ஏதாவது ஒரு பெண் தெய்வம் இல்லை சோமவாரம் சிவபெருமானை வழிபடுங்க. கோமாதாக்கு பூஜைகள் நிறைய பண்ணுங்க. கோ வழிபாடு பண்ணுங்க. இப்படிலாம் நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு 2025 உச்சநிலை. காரு, வீடு, பங்களா, சொத்து சுகம்லாம் சேரக்கூடிய நேரம். உங்கள் பேச்சு எடுபடும். இத்தனை நாளாக உங்கள் பேச்சு எடுபடாது. அஷ்டம சனியில் உங்கள் பேச்சு எடுபடாது. அஷ்டம சனி விலகி இருந்து அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. சனி பகவானுக்கு ஒரு நல்ல ஒரு சாந்தி கொடுங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க திருநள்ளா இருப்போங்க. வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க பொலிச்சலூர் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவானை போய் சனிக்கிழமையில வழிபடுங்க. இப்படி முறையான வழிபாடுகளை சனீஸ்வர பகவான் விட்டு விலகுறாரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சாந்திகளோ ஒரு வழிபாடுகளோ பண்ணிங்கன்னா கடகராசிக்காரங்களை மாதிரி யோகாக்காரங்க யாரும் கிடையாது. அற்புதமாக வாழ போகிறீங்க. அரசனை போல வாழ போகிறீங்க இனி வருங்காலங்கள். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் தோஷங்கள்லாம் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற சாதகமான சம்பவங்களாக எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில டிகிரி அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு 2024 டிசம்பர் மாதம், அதாவது 2024 ஆண்டோட கடைசி மாதம் 31 நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணுங்கிறப்ப வந்து நீங்க அதனால பார்த்து பலனடையக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது கடகராசிக்காரன் மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஆண்டு கிரகம் பயிற்சியே கிடையாது. எப்போ? டிசம்பர் மாதம். அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 அப்புறம் தான் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 2025 அப்புறம் தான் வருதுங்கிறது தெரியும். ஸோ அந்த அடிப்படையில குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே கடகராசிக்கு நீடித்திருக்கிறார். அஷ்டமத்துல சனி நீடித்திருக்கிறார். கடந்த ஒரு 2 வருஷமாக 1.25 வருஷமாக அஷ்டமத்துல இருந்து அஷ்டம சனியால் தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தொடர்ந்து அதே ப்ரொஃபைல் வருது. 2025 மார்ச் வரைக்குமே தொடரும். டிசம்பர் மாதத்துலையும் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறார். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் பயிற்சி தான் நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ 11ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா அதே லாபத்தையும் இதுவரை அஷ்டம சனியில் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பரவாயில்ல சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க. அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் மாறிட்டே இருக்காரு. ஸோ ராசி அதிபதி வச்சு கடகராசிக்கு ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது. ஆனா ராசிக்குள்ள செவ்வாய் நீடித்திருக்கிறார். அதாவது டிசம்பர் மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கார். செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் அவர் வந்து நம்ம ராஜயோகாதிபதி கடகராசிக்கு. ஸோ மைண்ட்ல வந்து ஒரு தீர்க்கம் இருக்கும். அது 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், மனைவியா இருந்தா கணவர், கணவனா இருந்தா மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள், யாரு நீங்க டெய்லி அசோசியேட் ஆகி பாக்குறீங்களோ பேசுறீங்களோ அவங்களோட சில டைம்ஸ் ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ ஒரு சின்ன டிஸ்கனெக்டோ இந்த செவ்வாய் பார்வை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், திடீர்னு ஒரு அஜீரண கோளாறு, உடம்புல கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லாம போகிறது, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா செவ்வாயின் பார்வை சனி மேல விழுகுது. அஷ்டமத்துல ஆட்சி பலம் கொண்டிருக்கிற செவ்வாய் மேல விழுகுது, சனி மேல விழுகுது. அதே சமயத்துல 7ஆம் வீட்டையும் விழுகிறப்போ அது மாதம் முழுவதும் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் 90 நாட்களாவே செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு அமைப்புல தான் நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அது டிசம்பர் மாதம் நீடித்திருக்கிறப்போ அந்த அமைப்புகள் எந்த மாற்றம் இல்லை. நண்பர்கள், பங்குதாரர்கள், குடும்பத்தினர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசுற விஷயம் பார்த்து பண்ணணும். கோபம் வந்தாலும் கொஞ்சம் அமைதியா போய்க்கணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் சட்டுன்னு ஒரு சிச்சுவேஷன் அது மாதிரி கொடுத்து பண்ண வச்சிருவார் செவ்வாய். அது ஒரு கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க டிசம்பர் மாதம் முழுக்க. அடுத்து வரக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திலே நீடித்து குரு பார்வை பெறுவது தவறில்லை. நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள். இன்னுமே 5ஆம் வீட்டுல குரு இருக்கிறது இன்னுமே கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான், தப்பு இல்லை. அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு மாறுறார். 6ஆம் இடத்துக்கு மாறினாலும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சில சுப விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு கடன் வாங்கிக்கொள்ளலாம், ஒரு லோன் ப்ராசஸிங் பண்ணலாம், ஒரு எஜுகேஷன் லோனுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு தொழிலுக்கு ஒரு டாப் அப் லோன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரி வந்து அதர்ஸ் பீப்புள் மணி மூலமாக சில பெனிஃபிட் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. டிசம்பர் 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் பயிற்சி ஆகிறார். ஸோ சூரியன் பாத்தீங்கன்னா தனுசுக்கு வந்து அவரும் 6ஆம் இடத்துல வரும்பொழுது என்னன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடம் வரும்பொழுது கடனால கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அது ஒரு அபிவிருத்திக்காக ஒரு இது ஒரு லோனோ ஒரு டாப் அப்போ பண்ணக்கூடிய அமைப்பு, கூட்டு முயற்சியா செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடம்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் சில கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வயது முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா சீனியர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிறது, கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் வலுப்பெறுகிறது. ஸோ அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி 3 நாட்கள் வந்து 7ஆம் இடத்துக்கே வர்றது வந்து ஜனவரி மாசத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக மந்த் எண்டு வந்து ஒரு நல்லாவே கொடுக்குதுங்க. ஸோ அஷ்டம சனியால் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு கடகராசிக்காரர்களுக்கு
கொஞ்சம் சில விஷயங்கள் சுபவிரயங்கள் பண்ணியோ ஒரு லோன் வாங்கியோ சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் கிடைக்கும். அதே சமயத்துக்கு கொஞ்சம் டிராவலிங் பண்ணோம், சில விஷயத்தை மாற்றி அமைக்கிறோம், அது மாதிரி இருக்கும். வம்பு வழக்குகளில் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கிறது, அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. என்னதான் இருந்தாலும் மார்ச் 2025 வரைக்கும் அஷ்டமத்தில் அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் 2024 நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு சில ஸ்மெல் பண்ணலாம். எப்படி அஷ்டம சனி முடிகிறப்போ நம்ம எப்படி பலன் அடைக்க போகிறோம், எப்படி பிரச்சனை இல்லாமல் ஜெயிக்க போகிறோம், பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறோங்கிறது கொஞ்சம் ஸ்பெல் பண்ணிக்கக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் மாதம் கொடுக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்க்கும்பொழுது ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே இன்னொரு ராஜயோகாதிபதி 11ஆம் இடம் இருக்கும் பொழுது ரெண்டுமே சேர்ந்து ஓரளவுக்கு மன தைரியத்தையும் சில சாதுரியமாக செயல்பட்டு சில பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் சாதுரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியிலேருந்து கடகராசிக்காரங்க இதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே மீண்டு வந்துடுவீங்க. 2024 ஜூனுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் எப்படி நம்ம இயல்பான வாழ்க்கைக்கும் அடுத்த லெவல் கட்டமாக வளர்ச்சிக்கும் குரோத்துக்கும் நம்ம எப்படி போறோங்கிறதும் செய்யக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக 2024 டிசம்பர் அமையுங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல, அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்தியில் என்ன போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிற நான் சொன்ன பலன்களும் சேர்த்து பலன் எடுக்கும் பொழுது உங்களுடைய ப்ரெசன்ட், இமீடியட் ஃபியூச்சர் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி அமைய போகுதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.